அது எவ்வளவு? எது 18 சொல்லிட்டு இருக்கான். 18,000 சொல்லிட்டு இருக்கான் ஒரு எண்ணத்தை. கேரளாக்கு தான். இல்ல அது வழக்கு கிடாரியா? ஆமா தலையத்து மீனா 2000. ஆமா 18,000 ரூபா. நல்லது வளர்த்தா ஒரு 40 ரூபாய்க்கு விற்கும். $19,000 கொடுத்தா வேண்டாம்னா. கிடாரி. ஆமா இந்த 3000 கிடாரி. 3000 கிடாரி. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 5 இருக்குண்ணா. 10 லிட்டர். ஜெர்சியா? ஆமா 20 பிளாட். 20 பிளாட். ஆமா சென்னை செக் பண்ணலாம். டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் தடை பார்த்து தெரியும். சென்னை கல்யாணம் நல்லா பாருங்க. நல்லா கவனிங்க. அப்படி பிடிக்கும் சென்னை தான். ஏய் இத்தவ நல்ல மேடம் தான் இருக்கும் இல்லையா? சரி இல்லை எதை வச்சு கண்டுபிடிச்சியா? எதை வச்சு என்பதே எங்களுக்கு ஒரு நுணுப்பம். அந்த நுணுப்பத்தை வச்சு கண்டுபிடிக்கும். அது நுணுப்பத்து பிடிப்பு இருக்கும். நுணுப்பத்து சொல்லலாம். அப்புறம் டாக்டர் எங்களை போட்டு சத்தம் போடாக்கா. அவன் பேர் MBBS அவன் டாக்டர் படிச்சுட்டு அங்கே இருக்க எங்களை சத்தம் போடுவான். இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் எதுக்குமாங்க. உங்கள் அனுபவம் ஜாஸ்தி இல்லை? நம்ம அனுபவம் தான். அனுபவத்தை வச்சு சொல்லுது அவ்வளோதான். பால் உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆமா அதாவது ஒரு 4 மாசத்துக்கு மேல சென இருந்தா நம்ம கைக்கு தெரியும். 4 மாசத்துக்கு உள்ள இருந்தா தெரியுது கொஞ்சம் கடினம். அது ரொம்ப துணுப்பாக கண்டுபிடிக்காத இருக்கு. 2 மாசத்துல கண்டுபிடிக்காத இருக்கு. நம்ம 4 மாசத்துக்கு மேலதான் நம்மளுக்கு தெரியும். இப்ப என் கணக்கு சென இல்ல, என் கைக்கு தெரியல. அதனால விலை கம்மியா? ஆமா. எவ்வளவு கேட்டியா? நான் 15 ரூபாய் கேட்டா ஒரு 19 ரூபா பிடிச்சிட்டு சொல்லுதாரு. நான் இருந்தா பால் இருக்குன்னு பார்த்து பாலும் இல்லை. அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அதுக்கு மேல நம்மளுக்கு மதிப்பு இல்லை. கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆசைப்பட்டா யாரும் 1000-2000 கூட கொடுப்பாங்க. சரி நம்மளுக்கு மதிப்பு 15 ரூபா. வியாபாரிக்கு கட்டுப்படி ஆகும். அவ்வளவுதான். வேற பார்த்தேன் இனிமே வந்து வச்சு விட்டா போனா நம்ம பேரும் அப்படின்னு சொல்லி இதுதான் விடுதியா மாட்டுக்கு 500 தாளன்னு. இப்ப 2 மாட்டுக்கு 500 பேர் குறைச்சுலாம் கேட்கற. மாட்டுக்கு 500 தந்துடல இதானே இல்லைன்னா என்ன இதுக்கு கேட்காங்க என்ன வேற இதை நீ வேகிக்கல நான் செலவு சொல்லிக்கிட்டே என்ன இல்லைன்னா இதுதான் மாட்டுக்கு 500 தாரியா இல்ல போறியா என்ன அந்த இப்ப அப்படியே நிக்கி இது இதை 15 சொல்லியாச்சு. ஆர்டருக்கு மதிக்க குறைச்சுதான் 15,000 சொல்லியாச்சு. இல்லைன்னு அவுத்து பிடிச்சிட்டு போறாரு. இவர் வியாபாரியை பாத்துடுங்கய்யா. இந்த வியாபாரி கொஞ்சம் பாருங்க. இவர் தான் 15,000 இல்லைன்னு சொல்லிட்டு போற வியாபாரி. இது என்ன காலை? நாட்டுக்கால வாங்கி வண்டி மட்டும்தானா? கேரளாவுக்கு போகுது. ஒன்று எவ்வளோண்ணா? ஒன்று 12,000 கேட்காங்க. கொடுக்கல. எவ்வளோ வந்தால் கொடுத்தீங்கண்ணா? 13,000. செல் நம்பர் சொல்லுங்க. 89 40 63 71 76. எந்த ஊர்ண்ணா? நாலாங்கட்டல். இது மாதிரி நாட்டு காலை வேணா வாங்கிடலாம். இது கொண்டு போய் கேரளாவுக்கு தான் போகுமா? கேரளாவுக்கு வளர்க்க முடியாது. வளர்க்க ஆள் இல்லை. வளர்க்க ஆள் இல்லை. இப்போ நாட்டு காலில் வளர்க்க ஆள் இல்லைனால அங்கே போகுது. சரி இங்கே வளர்த்து உழவுக்கு யாரும் பயன்படுத்தலை.
ஏன் பயப்படுது? அவன் போட்டோம், அவன் எங்கேயே போட்டோம். ஏன் பயப்படுது? அவன் போட்டோம் ஆடு வேலையை. இது கிரு பால் மாடு. கிரு பால் மாடு. இது நாட்டு மாடு. நாட்டு மாடா? நாட்டு மாடு தான். பால் எவ்வளோ இருக்கும்? பால் 5-4 வரும். எத்தனை ஆயிடுச்சுண்ணே? 2000. எவ்வளோண்ணே? மாடு 30,000 ரூபா. 30,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணே? 28 கேள்வி இருக்கு. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? 30 ரூபா கொடுத்துட வேண்டியதான். சரியா? உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள். 94 89 53 19. இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா அவங்ககிட்ட வாங்கி பனவாடி லட்சம் வாங்க. நல்லா பாருயா. அடிங்க அடிங்க. பாரு 31 ஆச்சு. நல்லா பிடிச்சுக்க. இப்ப மேல ஏறி அடிச்சு. யாவது வருது. கிடாரியா? கிடாரி. கச்சப்பா. கச்சப்பா. கிடாரி. எத்தனை ஈத்துனா? 2000. பால் எவ்வளோ இருக்கும்? பால் 4-5 வரும். எவ்வளோ சொல்றீங்க? விலை 250 சொல்லி 40 கேட்காங்க. ஒரு 45 கொடுத்துருவாங்க. 45,000. 2. ஆமா 2. செல் நம்பர் சொல்லுங்க. செல் நம்பர் சொல்லியா? 84 89 74 72 36. இது மாதிரி பால் மாடு வேணா வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது மனம். சரி. இந்த எடுக்காரு 40 ரூபாய்க்கு மேல கேட்க ஆள் 40 42க்கு வாங்கி 42க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு மேல கேட்க ஆள் 2 மாடு 35 ரூபாய் கேட்காங்க. ஏன் 35 36 கேட்காங்க. ஏன் குறைச்சி கேட்காங்க? அப்படி கேட்காங்க. விலை இல்ல. சம்பளம் இருக்கு. விலை இல்ல. 36,000க்கு தான் கேட்காங்க. எவ்வளோ இருந்தா கொடுப்பீங்கன்னா? 40 ரூபா முதல் கிடைச்சது போதாதா? இது ஹச்சப்பா. ஆமா கெச்சப்பு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் ஒரு 7-8 கறக்கும். எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இப்போ 3 ஆயிடுச்சு. 3 ஆயிடுச்சு. ஆமா 7-8 கறக்கும். எவ்வளோ சொல்றீங்கண்ணா? இது ஒரு 35 ரூபாயில சொல்லுவான். 35,000. கேள்வி எவ்வளோ இருக்குண்ணா? கேள்வி எவ்வளோ இருக்கு? கேள்வி 32 கேள்வி. 32. கூட ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுத்துருவீங்களா? கூட ஒரு 1000 ரூபா இருந்தால் இந்த மாதிரி வேணா உங்ககிட்ட வாங்கிடலாம். இது நம்ம மாட்டாங்க. அவன் தான் கெட்டுவீங்க. என்ன மாடுண்ணா? இது மோளை சர்ச்சி மாடு. மோளை சர்ச்சி ஜெர்சி. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் இது ஒரு 10 கறக்கும். 10 லிட்டர். எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3 ஆயிடுச்சு. 3 ஆயிடுச்சு. எவ்வளோ சொன்னீங்க? 50,000. 50,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? இது 40 ரூபாய் கேள்வி. 40,000. கூட 2000 வந்து கூட 42 வந்தால் முடிச்சிருக்கு. இந்த மாடு வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். அங்க வாங்குறதுதான் மாடு வளர்த்த மாடு தான் பால் இருபத்தி 29 அப்படி சொல்லு. ஆமா இது கிடாரியா? கிடா. எத்தனை மாசம் கிடாண்ணா? கிடா எத்தனை மாசம்? 12 மாசம் இருக்கும். என்ன எவ்வளவு நாள் வளர்க்கணும்? 6 மாதம் வளர்க்கலாம். 6 மாசம். இது மாப்பிள்ளை கலைக்கு போமா?
எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 29 வித்தாச்சு. 29 போயிருக்கு. ரேட்டு பரவாயில்லையா? நல்ல ரேட்டு தான். மாடு நல்ல மாடு, பொம்பளை வளர்த்த மாடு தான். பால் நவால் $50 ரூபாய்க்கு எப்படி விற்கும் கேட்டாச்சுன்னா இப்போ 50 ரூபாங்க. இது எவ்வளோண்ணா? 40,000. பால் எவ்வளோ இருக்கும்? பால் 10 லிட்டர் வரும். 10 லிட்டர். எத்தனை ஈத்துண்ணா? 3வது வீட்டு. எவ்வளோ கேள்வி இருக்கு? 40 ரூபாய்க்கு வித்தாச்சு. 40 ரூபாய்க்கு வித்துருக்கு. வீட்டு வளர்ப்பா? இது என்ன ஜெர்சியாண்ணா? கச்சப்பு தான். கச்சப்பு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 4 9 லிட்டரு இருக்கும். எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3,000. எவ்வளோ சொன்னீங்க? 40 ரூபா சொன்னோம். 40,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? எவ்வளோ இருந்தால் குடிப்பியா? 38 தான் கொடுப்போம். 38. செல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 96 98 36 32. எந்த ஊர்ண்ணா? கடையான். இந்த மாதிரி பால் மாடு வேணா வாங்கி. இது என்ன மாடு? இது ஜெர்சி. ஜெர்சி. பால் எவ்வளோ இருக்கும்ண்ணா? பால் 3 இருக்கும். 6 லிட்டர். ஆமா. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2,000. எவ்வளோ சொல்றீங்க? இது 25 ரூபா கொடுப்போம். 25,000. 25 கேட்க 22 தான் கொடுப்போம். 22,000. உங்கள் செல் நம்பர் சொல்லுங்களா? செல் நம்பர் 93 61 53 30 19. இதை மாதிரி பால் மாடு வேணா வாங்கி வாங்குவோம். இது ஜெர்சியா? ജെർസി ഹോൾസെയിൽ HFന്റെ எவ்வளோண்ணா இது விலை? വില ഇത് 24. 24. பால்? പാല് 4. 8 லிட்டர். எத்தனாவது ஈத்துண்ணா? ஈத்து? 3வது ஈத்து. சொல்லு. சிந்துவா? சிந்து. பால் எவ்வளோ இருக்குண்ணா? 10 லிட்டர். எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3,000. எவ்வளோ சொன்னீங்க? 37,000. கேள்வி எவ்வளோ இருக்குண்ணா? 33. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? 35,000. செல் நம்பர் சொல்லுங்க. சுற்றி வாங்க, சுற்றி விடுங்க. கலர் நல்ல எல்லாம் உலகம் வந்து மனிதன் சாப்பிட்றதுக்கே இருக்கான்.
மனிதன் வந்து முதல்ல ஆட்டரிச்சி சாப்பிட்டு எல்லாம் குலோஸ்ட்ரால்னு சொல்லி மாட்டரிச்சி தான் இப்போ விரும்பி சாப்பிட்றதான் இல்லை சரிங்களா. மாட்டரிச்சியில் கொலஸ்ட்ரால் இல்லை. இப்போ ஒரு யாரையும் ஜாதியை பற்றி பேசக்கூடாது. முஸ்லீம் வந்து மாட்டரிச்சி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஆயுசு கூடுதலாக இருக்குது. முதல் நாள் இளம் வயசில் இறந்தது இல்லை. நல்ல வயசு எல்லாருமே 80-85 வரை வாழ்தான். மாட்டரிச்சியில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. இதெல்லாம் வளர்த்தா நல்ல கிடையாது. செரிசி கிடையாது வந்து இது ஒவ்வொன்றும் ஒரு 60,000-65,000 பருவத்தில் வைக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. சஞ்சாரி வந்து இதை கொடுத்து ஒரு கல்யாணம் நடத்திவிடலாம். இப்போ வந்து நல்ல பெண்ணு வந்து நல்ல நம்ம தண்ணி நல்ல தண்ணியாக இல்லாதனால தான் உள்ள வளர்ச்சிகள் கம்மியாக இருக்குது. உப்பு தண்ணி தான் நிறையா இருக்குது. நல்ல தண்ணி இப்போ தான் தாமிரபரணி தண்ணியை வந்து வெளியில் விற்ற மாதிரி ஆகி போகுது. நம்மளுக்கு தாமிரபரணி தெற்க இருக்குது, எங்கே இருக்குது பானாசத்துலேருந்து வருது தண்ணி. ஆனால் சங்கரங்கோயிலுக்கு தண்ணி திருப்தியாக கிடைக்கி. எங்கள் ஊர் வழியே வர தண்ணி எங்களுக்கெல்லாம் கிடைக்காது குடிக்கிறது. அதில் லல்லி மாதிரி மோளுது இல்லையா, அந்த மோளுத தண்ணியையும் சிலையுமே திருக்கி அடைச்சிட்டு போயிருந்தாங்க. பிறகு மக்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண பிறகு எம்எல்ஏ வந்து சரி போட்டுப்பா கொஞ்சம் அப்படின்னு திறந்து விட்டுட்டு போகிறாங்க. அப்படியே இல்லை. ஆனால் நல்ல ஒரு வளர்ச்சி திட்டங்களை எந்த அரசியல்வாதியும் நடத்தினது கிடையாது. ஆனால் இந்த சந்தை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நிறைய பேர் மேலே தூக்கு போட்டு செத்துப்போம். ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு பண்டம் வாங்கிட்டு போக வர. இங்கே ஒரு வாரத்தில் 3 சந்தை ஆகி வச்சுப்போம். வேலைக்கிழமை ஒரு சந்தை, நயனாரம் ஒரு சந்தை, மேலப்பாளையம் ஒரு சந்தை, கடையம் ஒரு சந்தை, 4 சந்தை இந்த கிராமத்தில் இருக்க போய் தான் கிராமத்து மக்கள் பிழைச்சி போகுது. அதெல்லாம் நிறைய பேர் இன்னும் படிப்பு இல்லாமல் தானே இருக்குது. நான் தான் 6ஆம் கிளாஸ் படித்தேன். என் திறமையை பொறுத்து இந்த வாய்த்தங்கம் அந்த ஸ்பெல்லிங்க. இப்போ 10ஆம் கிளாஸ் படித்தவங்க கூட என்ன மாதிரி இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சொல்லிக்கிட மாட்டான். இந்த பையன்கிட்ட கேட்டு பாருங்க. இப்போ இவங்ககிட்ட வந்து 100 ரூபாயில 2000 ரூபாய்க்கு பண்டம் வாங்கியாச்சு, மீதி எவ்வளோ இருக்குன்னு கேளுங்க. இவங்ககிட்ட சொல்லிக்கிட மாட்டான். நான் சொல்லிடுவேன். அதனால இந்த மாடெல்லாம் வெட்டுக்கு தான் போகுது. அது உண்மையை சொல்ல வேண்டியானே. நமக்கு வந்து வாங்கி வளர்க்க ஆள் இல்லை, வளர்க்க ஆள் இல்லை. அவங்களுக்கு திட்டம் வந்து நலத்திட்டங்கள் இப்போ வந்து கால்நடைக்கு ஆஸ்பத்திரி வச்சிருக்கு. நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எந்த டாக்டர் அது 12 மணி வரை கூட ஒரு ஆஃபீஸில் இல்லை. 11 மணிக்கு வந்து 12 மணிக்கு டாக்டரை பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் எல்லா பக்கம் போய் வீடியோ எடுங்க. 12 மணிக்கு ஒரு கிராமத்தில் ஒரு டாக்டரை பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி எல்லா பொருளும் இருக்குது. ராமையம்பட்டியில் இந்த மாட்டை கொண்டு போகிறாங்க. அதுக்கு வண்டி போட்டிருக்கு அரசாங்கம். இந்த வண்டியை செயல்படுத்தவே இல்லை. கிராமத்துக்கு கிராமம் நம்பரை கொடுக்கணும். நம்பர் யாரும் கொடுக்கல. யார்கிட்டையும் தெரிஞ்சு தான் இந்த மாட்டை காப்பாற்ற முடியும். இப்போ மாட்டில் வந்து அரசு நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்கு. ஏகப்பட்ட வண்டி. நமக்கு மனுஷனை தூக்கிட்டு போகிற 108 மாதிரி மாட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு வண்டி இருக்குது. ஆனால் எந்த ஆளுக்காக தெரியாது, வண்டி இருக்க தெரியாது. வழக்கைக்கு ஆள் இல்லை. நான் சொன்னேன்ல, அந்த கதையில் போயிட்டு இருக்கு. அந்த மாத்திரைலாம் எங்கே போகுதோ தெரியல. மாட்டுக்குள்ளே மாத்திரை மகதேவன் கொண்டு போகிறான், மேலே உள்ள கொண்டு போகிறான். என்ன செய்ய? உங்களுக்கு அரசுங்கிறது ஆணை. ஆணைக்கு காது பெருசு. கருத்து உள்ளது ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் போடுற சட்டம் தான் எங்கேயுமே. ஆனால் ஆணைக்கு காது பெருசு இல்லையா? காது பெருசு. பின்னால என்ன நடக்கும் தெரியாது. பின்னால என்ன நடக்குது தெரிய போறது இல்ல. அதான் அரசாங்கம் இப்ப இந்த நிர்வாகத்துல போயிட்டு இப்போ இல்ல. எப்போ இப்பமா அப்படி நடந்துகிட்டு இருக்கு. முன்னே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கால்நடை வந்து எப்போதுமே நம்மளுக்கு பராமரிக்கிறதுக்கு செலவுக்கு அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனால் அரசுகிட்ட இருந்து வாரது இப்போ ரேஷன் கடையில் போய் ஒரு நாள் முழுத்த காத்துனா எவ்வளோ ரூபா பொருள் கிடைக்கும் நமக்கு? அரிசியோட ரேட்டு என்ன? அரிசி ஓசியாக இருந்து காத்துக்கிட்டோம்னா சாயங்காலம் வரை காத்துக்கிட்டு தான் வாங்கணும். நம்ம 500 ரூபாய்க்கு விளைக்குது, நாசமாக போயிடும். இதை வந்து ஒரு பொதி போட்டு அந்தந்த வீட்டுக்கு வந்துட்டுனா அந்த திட்டம் நல்ல திட்டமாக இருக்கும். இது ஒரு தினம் ஒரு மாதம் வாங்காம விட்டுருவானா, அப்போ அவன் பணக்காரன் வாங்காம விட்டுட்டான்மா. இதுதான் உலகத்தில் உள்ள இருக்கு. இவன் பணம் இல்லைன்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். மாடிக்கல என்ன இருக்கு ஆளு குண்டா இருந்தவொடனே வெட்டு துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பான். வெள்ளச்சட்டை போட்டுதான் பணக்காரங்க. பணக்காரன் இது உண்மையான கருத்து. வெள்ளச்சட்டை போடுறதுக்குன்னா நம்ம நாகரிகமா இருக்கணுங்க. வெள்ளச்சட்டை போடுது. ஆனா வெள்ளச்சட்டை போடுறோம் பணக்காரங்க. கலச்சட்டை போட்டா ஏழைங்க.